நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஓம் ஸ்ரீம் நம குருவடி சரணம் திருவடி சரணம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தை அமாவாசை. நமக்கு அமாவாசைகளிலே சிறப்பான 3 அமாவாசைகள் இருக்கிறது. தை அமாவாசை, அதே மாதிரி புரட்டாசி அமாவாசை, அடுத்து ஆடி அமாவாசை. அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பித்ருக்களுக்கே நம்ம என்ன பண்ணணும்னா முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த அமாவாசை நாட்களில் கண்டிப்பாக நம்மை வாழ வைத்த முன்னோர்களை நினைத்து நம்ம என்ன பண்ணணும்னா வழிபாடு மேற்கொள்ளணும். ஸோ அமாவாசை வழிபாடு மெயினாக பித்ருக்களை வழிபடக்கூடிய ஒரு நாளாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைகள் ரொம்ப சிறப்பானது. 12 மாதங்களையும் 12 அமாவாசைகள் இருக்கிறது. 12 அமாவாசைகளும் நம்ம என்ன பண்ணணும்னா முன்னோர்கள் நினைத்து வழிபடணும். அது முடியாதவர்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 3 அமாவாசைகளை பயன்படுத்திக்கலாம். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை. அப்படி என்ன இந்த ஆடி அமாவாசையிலையும் தை அமாவாசையிலையும் சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அமாவாசை அப்படின்னாலே சூரியன் சந்திரன் இணையக்கூடிய நாள் தான். இப்போ இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது தட்சிணாய புண்ணிய காலம். அதே மாதிரி தை மாதம் அப்படிங்கிறது உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய தொடக்கம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் சூரியனுடைய வலு என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ ஆவணியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்ம மாதம், அதில் சூரியன் ஆட்சி. அடுத்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நம்ம கார்த்திகை, மார்கழி, ஐப்பசி, இந்த மாதிரியான மாதங்களில் சூரியனுடைய வலு ரொம்ப குறையும். அப்படின்னா என்னன்னா பூமியை விட்டு சூரியன் ரொம்ப தொலைதூரத்தில் இருப்பார். சூரியனுடைய அருள் பூமிக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிடைக்காது, ஏன்னா தொலைதூரத்தில் இருக்கிறதுனால. அப்போ இந்த தை மாதத்தை தான் மீண்டும் அந்த சூரியன் நம்ம பூமியை நோக்கி நெருங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம். அப்போ இது உத்தராயண காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆடி மாதம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூரிய சந்திரன் இணையக்கூடிய அந்த ஒரு புள்ளி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிறப்பையும், அதே மாதிரி இந்த தட்சிணாய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தை அமாவாசை, இந்த சூரிய சந்திரன் ஒரே ராசியில் இணையக்கூடிய புள்ளி அப்படிங்கிறதா இந்த தை அமாவாசை. இந்த 2 அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணமாகட்டும் பித்ருக்கடனாகட்டும் நம்மளுடைய முன்னோர்களுக்கு சென்றடைவதாக ஐதீகம். அப்போ இந்த தை அமாவாசை நமக்கு எப்போ வருகிறது அப்படின்னா ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஸோ அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும். யாருக்கெல்லாம் தாய் தந்தை இல்லையோ, அதே மாதிரி தாத்தா பாட்டி யாரெல்லாம் இல்லையோ அவர்களை நினைத்து நம்ம என்ன பண்ணணும்னா தர்ப்பணம் கொடுக்கணும். தர்ப்பணம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னா ஓடுகின்ற நதிக்கரை, ஆற்றங்கரை, இது மாதிரி இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும்னா தர்ப்பணம் கொடுக்கணும். நீர் தொடர்புடைய இடங்கள். ஸோ குளக்கரை தேங்கிய இடத்துல கொடுக்கறத விட ஓடுகின்ற நீரில் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. தர்ப்பணம் எந்த நேரம் கொடுக்கலாம் அப்படின்னா சூரிய உதயத்திற்கு பிறகு நம்ம கொடுக்கறது ரொம்ப நல்லது. சூரியனை நம்ம சாட்சியாக வைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். அப்போ எவ்வளோ நேரம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா 12 வரை, நண்பகல் 12 மணி வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த தர்ப்பணத்துக்கான சூரிய உதயத்திலிருந்து மதியம் 12 மணிக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நேரமாக எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி தர்ப்பணம் கொடுத்த பிறகு அந்த பிண்டத்தை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆற்றங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா கரைச்சிருவோம். ஸோ இந்த கரைக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் அந்த உணவை எடுத்துக்குது. அப்போ இந்த மீன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசியை குறிக்கக்கூடியது. மீனராசி மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய முன்னோர்கள் மோட்சம் அடையக்கூடிய பாவம் தான் 12ஆம் பாவம். அப்போ இந்த 12ஆம் பாவம் அப்படிங்கிறது பார்க்கடலில் பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் இந்த 12ஆம் பாவம் உணர்த்துது. அப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அந்த நீரின் வடிவாகவே மீன்களின் வடிவாகவே என்ன ஆகுதுன்னா பெருமாளுடைய பாதத்தை சரணடைகிறார்கள், மோட்சம் அடைகிறார்கள் அப்படிங்கிறதா இந்த 12ஆம் பாவம் விளக்குகிறது. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிண்டமானது ஆற்றங்களில் கரைக்கிறோம். அந்த ஆறு கடலோட இணைந்து என்ன ஆகுது அப்படின்னா பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களுக்கு சேருகிறதாக நம்பப்படுகிறது. அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் நம் முன்னோர்களுடைய பசியை தீர்ப்பதாக ஐதீகம். அப்ப அவர்கள் மகிழ்ச்சி படும் பொழுது பரவாயில்ல நம்மளுடைய குழந்தைகள் நம்மளை நினைத்து நமக்காக வழிபடுறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருடைய மகிழ்ச்சி நம்ம இந்த ஜென்மத்துல ஒரு சிறப்பான வாழ்க்கையை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தை அமாவாசை எல்லாருமே தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வஸ்திர தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர்களுக்கு தாம்பூலம், வாழைப்பழம், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, அதோட அவருடைய வஸ்திரம் வைத்து கொடுத்து அவருக்கு தட்சணை கொடுக்கும் பொழுது அவருடைய மகிழ்ச்சியும் அவருடைய ஆசீர்வாதமும் இன்னும் நம்ம குடும்பத்தை என்ன பண்ணும் அப்படின்னா சீரும் சிறப்புமாக வைக்கும். அதே மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். இப்போ கைம்பெண்களாக இருக்கிறோம், இல்லை என்னுடைய தந்தைக்கு நான் ஒரே பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கேன், இல்லை என்னுடைய தாயாருக்கு நான் ஒரே பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கேன், நான் தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பொதுவாக பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. ஸோ அவர்கள் வீட்டிலேயே தலைவாழை இலை வைத்து அவர்களுக்கு, அதாவது முன்னோர்கள் தன்னுடைய இறந்த முன்னோர்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அந்த சைவ உணவாக படைத்து அதை காக்கைக்கு வைக்கும் பொழுது அந்த காக்கையின் வடிவாக நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதனுடைய விஷயத்தை ஏற்றுக்குவாங்க. இப்போ காக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் எடுத்துக்கிட்டிங்கனாலே அவர் நம்முடைய முன்னோருடைய அம்சம் தான். ஸோ அவர் அந்த உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுதே நம்முடைய முன்னோர்கள் எடுத்ததாக ஐதீகம். அதே மாதிரி தர்ப்பணம் கொடுத்து விட்ட பிறகு அனைவருமே வீட்டில் மதியம் 12 மணி அந்த மணி அளவில் என்ன பண்ணும் அப்படின்னா அவர்களுக்கு
இதே மாதிரி தலைவாழை இலை போட்டு நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இப்போ இந்த மீன்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ மீன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு மோட்சஸ்தானம்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த 12ஆம் பாவத்தை இயக்கும் பொழுது நமக்கு ஒரு பாவத்தை இயக்கும் பொழுது ஒரு பாவம் என்ன ஆகும் அப்படின்னா அழியும். அப்ப இந்த 12ஆம் பாவத்தை இயக்கும் பொழுது 6ஆம் பாவம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அழியும். 12ஆம் பாவம் மீன்கள், அந்த மீன்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து உணவளிக்கும் பொழுது 12ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது. அப்ப அதற்கு எதிர்பாவம் 6ஆம் பாவம், அது டீஆக்டிவேட் ஆகும். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு கன்னி ராசி குறிக்கும். அது ருண ரோக சத்துருஸ்தானம். அதே மாதிரி கடன், நோய், எதிரி இது எல்லாமே குறிக்கிறது 6ஆம் பாவம் தான். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய கடனோ, எதிரியோ, நோயோ இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தீரும். அதனால தான் அதுக்கு பித்ரு கடன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பித்ரு கடனை அடைக்கும் பொழுது நம்மளுடைய இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கடன்கள்னு சொல்லக்கூடிய நோயோ, எதிரியோ இது எல்லாமே நமக்கு நீங்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமம். அதே மாதிரி எல்லாருமே மறக்காம பசுவிற்கு என்ன பண்ணும் அப்படின்னா பூவன் வாழைப்பழம், அதே மாதிரி அகத்துக்கீரை அது மாதிரி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோதுமையில செய்த ஒரு இனிப்பை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த பசுவிற்கு கொடுத்து பசுவை ஒரு 3 முறை வலம் வந்து வழிபடும் பொழுது அதுவுமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பித்ருலோகம். இப்போ எல்லா லோகமுமே பசுக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசுக்களுக்கு உணவு கொடுத்து இந்த கோதுமையில் செய்த இனிப்பு, அதே மாதிரி பூவன் வாழைப்பழம் இல்லை ஏதாவது சம்மந்தப்பட்ட கீரைகள் இதெல்லாம் கொடுத்து நம்ம அந்த பசுவை வணங்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் வழிபட்டதற்கு சமம். ஸோ பசுவிற்கு அன்னைக்கு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் உணவு கொடுக்கறது உங்களுடைய கர்ம கடன்களை நீக்கும். அதே மாதிரி இந்த தை அமாவாசையில் துப்புரவு பணியாளர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உணவு, அதே மாதிரி அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம். இல்லை இறந்தவங்க முன்னோர்களுக்கு வயதுக்கு ஒத்த இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வஸ்திர தானம் அல்லது அன்னதானம் இல்லைன்னா வயதான முதியவர்களுக்கு கைத்தடி இது போன்று கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் அறவே நீங்கும். ஏன் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தோடு இணைந்து இந்த தை அமாவாசை வருகிறது. அப்போ பித்ரு தோஷம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு முயற்சி செய்தும் அதில் ஒரு வெற்றி இருக்காது. அப்போ வெற்றியை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்கள், இல்லை என்னுடைய வேலையில் எந்த ஒரு சரியான விஷயங்கள் அமையல அப்படின்னு இருக்கவங்க இந்த தை அமாவாசையில் முதியவர்களுக்கு கைத்தடி அதே மாதிரி செருப்பு தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, அதே மாதிரி அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளிலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை இந்த தை அமாவாசை அவர்களுக்கு தேடி கொடுக்கும். ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணி லைஃப்பில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா முன்னேறுங்க. ஸோ எல்லாருமே இந்த தை அமாவாசை உங்களுடைய வீட்லேயும் சரி, அதே மாதிரி ஆற்றங்களில் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தாய் தந்தை இல்லையோ அவங்க கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்து வீட்டுக்கும் வந்து தலைவாழை இலை போட்டு அவர்களை நினைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டிலையும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய உள்ளத்திலும் சரி இல்லத்திலையும் சரி மகிழ்ச்சி அதிகமாக பொங்கும். யாருமே இந்த தை அமாவாசை தவற விட வேண்டாம். பித்ரு கடனை செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்துணை கடனும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அத்துணை மகிழ்ச்சியும் உங்களுக்கு வந்தடையும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகள்.